நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5ன்னு எல்லாருமே டெல்லியில அங்க இருக்கும்போது, விஜய் ஏன் இங்க இருக்காரு? அப்படின்ற கேள்வி இல்ல. இருக்கு. முதல்ல என்ன அப்படின்னம்னா, எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பொறுப்பு குடுத்துருந்தார் இல்லையா? எந்த ஒரு கட்சி தலைவனும் நேரடியா பொதுக்கூட்டம் இத்தனை மணி வரட்டும், அத்தனை மணிக்கு நான் வரேன்னு சொல்ல போறதில்ல. கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு குடுத்துருக்காங்க. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் எல்லாருமே. இன்னொன்னு என்னன்னா, விஜயனுடைய மூளை இயக்குற இன்னொரு நபரை மட்டும் விட்டுட்டாங்க. ஆரம்பத்துல இருந்துட்டே. யாரும் பேசல. அது வந்துட்டு ஜான் ஆரோக்கியசாமி. அவர ஏன் விட்டாங்க அப்படின்னு தெரியல. சிபிஐயும் அத கண்டுக்கல. ஏன்னா பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர் எல்லாருமே அவர்தான். விஜயனுடைய மூளையில வந்துட்டு அவர் தான் உட்காந்துட்டு இருந்தாரு. அதனால அது ஒண்ணும் யோசிக்கல. ஏன் பண்ணலன்னு தெரியல. ஸோ அப்போ வரும்போது விஜய் வந்துட்டு ஒரு அ ஒரு கன்சென்ட் குடுக்குறவர் தான். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னு அவங்க சொன்னாங்கன்னா, சரி அப்படி சொல்றவர் தான். அப்ப இவரு வந்துட்டு அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாரா? அங்க 8:45க்குன்னு சொல்லி அவர்கிட்ட உங்களுக்கு பார்த்துக்கங்க. எப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஷெட்யூல பார்த்தீங்க? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் ஒரு முறையும் தாமதிச்சு போறீங்க? நீங்க ஒரு இடத்துல கூட நீங்க சரியான நேரத்துக்கு போகலையே. 5 மணி நேரம், 6 மணி நேரம் தாமதிச்சு போறீங்க. திருச்சியில இருந்துட்டு அது ஆரம்பிக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் இப்படிதான் செய்றீங்க. ஏன் அந்த மாரி செஞ்சீங்க? அப்படின்னு என்ன விளக்கம் குடுப்பாரு விஜய். அப்ப சொல்லுவாரு, இவங்க அது எல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணவங்க தான் அப்படின்னு. அப்படின்னா நீங்க ஷெட்யூல்லாம் பார்க்கலாம் மாட்டீங்களா? பேப்பர்ல வருது. எல்லா இடத்துலயும் வருது. நீங்க வந்துட்டு நாமக்கல்ல 9 மணிக்கு நீங்க பேசுவீங்க அப்படின்றது முன்னாள் பேப்பர்லலாம் வந்துச்சே. பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்களா? என்ன அடிப்படை அது? எதுவுமே தெரியாத நீங்க உயர்ந்தீங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தபடியா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு கரூர்ல நீங்க வந்துட்டு உங்கள ஒரு ஒரு 50 மீட்டர் முன்னாடியே பேச சொன்னாங்களே. ஏன் அங்கேருந்து பேசல? அப்படி உள்ள போனீங்கன்னா கிரவுட் பஸ்ட் ஆகும்னு சொன்னாங்களே. நீங்க ஏன் கேட்கல? அந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா அந்த மாரி அந்த இடத்துல உள்ள தான் விடுங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொன்னபோது நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க யோசிக்கலையா? கிரவுட் பஸ்ட்னா என்னன்றது உங்களுக்கு தெரியாதா? சரி அந்த இடத்துல மட்டும் ஏன் அவ்வளோ கூட்டம் கூட்டப்பட்டது? கூட்டப்பட்டதுக்கான ஆதாரம் இங்கெல்லாம் எடுத்துருக்கு. வேன்லாம் வச்சிருக்கீங்க இப்ப. கூட்டு வந்துருக்கிறீங்க. இதெல்லாம் எப்படி? வேன்ல கூட்டிட்டு வந்தவங்கள்ல ஒரு 3 பேர் செத்து போயிருக்காங்க. இதெல்லாம் எப்படி? அந்த இடத்துல இருக்கணும் ஒரு அரசியல் தலைவனான்றது உங்களுக்கு தெரியாதா? ஏன் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க? அட்லீஸ்ட் நீங்க வேற ஒரு இடத்துல தங்கி இருந்தாவது பார்க்கலாமே. அந்த மக்களே பார்க்காத என் சன்னைக்கு வந்துட்டீங்க. வந்துட்டு 3 நாள் நீங்க பேசவே இல்ல. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ல அவரு.